உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு இன்று தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன சொல்லுங்க? கண்டிப்பாக யுவராணி, உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு இன்று தேர் திருவிழா கோலமாக நடைபெற்று வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். திருக்கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம், ஆனி மாதம் ஆணி திருமஞ்சன தரிசனம் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இந்த ஆண்டு மார்கழி ஆருத்ரா தரிசன திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று அதிக நடைபெற்று வருகிறது. கடந்த 4ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆருத்ரா தேரோட்டத்தை முன்னிட்டு நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகளை ஆயிரங்கால் மண்டபத்தில் கொண்டு வந்து இன்று அதிகாலை தீட்சர்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். தொடர்ந்து நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டீஸ்வரர், முருகன், விநாயகர் உள்ளிட்ட சுவாமிகளை தனித்தனி தேர்களில் எழுத்து அருள்பாலித்து பக்தர்கள் காட்சியளித்து வருகின்றனர். அதனை அடுத்து தேர் திருவானது சேம்பரத்தை சுற்றியுள்ள கீழ வீதி வழியாக தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக இன்று மாலை சுமார் 5 மணி அளவில் கோயில் கீழ வீதியில் உள்ள தேர் நிலையை வந்தடையும். இதில் பல்வேறு மாவட்டங்களில் மற்றும் மாநிலங்களில் இருந்து வருகை புரிந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் சிவ சிவ என கோஷங்களோடு ஆடல் பாடல்களும் தேரை வரம்பிடித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனம் நாளை மதியம் சுமார் 2 மணி மேல் நடைபெற உள்ளதாக கோயில் நிர்வாகத்தில் தெரிவித்து வருகிறது. இதற்கான பணிகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விழாவிற்கு பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தர உள்ளதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வருகின்ற 15ஆம் தேதி ஞானப்பிரகாசர் குளத்தில் சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. விழாவினை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் அடிப்படை வசதி செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்புத் துறையினர், மருத்துவத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம், குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தரிசன விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவராங்க. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.